வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கு நாங்கள் ரவா லட்டு செய்வோம். பொங்கல் வருகுது, எல்லோரும் ஏதாவது ஸ்வீட் செய்வீங்கள். உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நாங்கள் இந்த ரவா லட்டு செய்கிறதுன்றது உங்களுக்கு இலகுவான முறையில் சொல்லித்தரேன். வாங்க, ஒரு 10 மினிட்டில் இந்த ரவா லட்டை நீங்கள் செய்யலாம். குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ரவா லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. நாங்கள் ஒரு கப் வறுத்த ரவை எடுத்துருக்கிறோம். ஒரு கப்பில் வந்து சீனி எடுத்துருக்கிறோம். எங்களுக்கு தேவையான அளவு சீனி எடுத்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் டின்பால் விட போகிறோம். சில பேர் கூட சாப்பிடுவீங்க, சில பேர் குறைய சாப்பிடுவீங்க. டின்பாலும் பசுப்பாலும் சேர்த்து தான் இந்த லட்டு செய்ய போகிறோம். ரெண்டும் சேர்த்து செய்து பாருங்க, சூப்பராக இருக்கும். அது கஜு எடுத்துருக்கிறோம், ப்ளம்ஸ் எடுத்துருக்கிறோம், ஏலக்காய் பவுடர் எடுத்துருக்கிறோம். அதோடு சேர்த்து நெய், எங்களுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த டின்பால் ஃபுல்லாக நாங்கள் விடையில் அதில் அரைவாசி விட்டு தான் செய்ய போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக விட்டால் கூட டைட்டாக இறுக்கமாக வரும். அதோட கொஞ்சம் பசுப்பாலம் விட்டு செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் விட்டு செய்து பாருங்க, நல்ல வாசமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். நாங்கள் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு போட்டு நெய் போட்டு, நெய்யில் வந்து முதல் அந்த கஜுவையும் ப்ளம்ஸையும் வடிவாக வறுத்தெடுப்போம். பாருங்க, இப்போ நெய் போட்டு நெய் சூடாகிட்டு முதல் முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக மட்டும் வறுப்போம். வறுத்து முடிய அதை உடனே காய்ச்சி போடக்கூடாது, கொஞ்சம் நேரம் இதை வறுத்து முடியத்தான் ப்ளம்ஸை போடணும். ப்ளம்ஸையும் போட்டு அந்த ப்ளம்ஸ் வந்து உப்பி வரும் மட்டும் நீங்கள் எப்படி வறுங்க. வறுத்து போட்டு நாங்கள் இதை என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இதை இப்போ முதல் புறம்பா எடுத்து வைக்க போகிறோம். சில பேர் இதுக்குள்ளேயே ரவையும் போட்டு கிண்டி செய்யலாம். நாங்கள் வந்து இதை புறம்பா எடுத்து போட்டு ரவையை புறம்பா வறுக்க போகிறோம். பாருங்க, இதை இப்போ நாங்கள் புறம்பா எடுத்து வைக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இந்த நெய்யுக்குள்ளேயே எங்களோட ரவையை போட்டு நாங்கள் கொஞ்சம் நேரம் வறுக்க போகிறோம். ஒரு 2 to 3 மினிட் 4 மினிட் வறுங்க. ஆல்ரெடி வறுத்த ரவைண்டபடியாக நாங்கள் கொஞ்சம் ஒரு அளவு உங்களுக்கு வறுத்து கொண்டு வரைக்குள்ளே அது வறுபடுறது நல்ல வாசம் வரும். இந்த வறுபடுறது தெரியும் எங்களுக்கு. பாருங்க, நாங்கள் இப்போ வடிவாக வறுக்கிறோம் அந்த ரவையை. அதை முதல் வடிவாக வறுத்தெடுப்போம். இப்போ ஓரளவு வறுபட்டு வந்துட்டு எங்களுக்கு பார்க்கக்குள்ளே அது தெரியும். நல்ல வாசத்தோடு அந்த வறுபடுற விதம் தெரியும். அதுக்குள்ளே என்ன செய்யணும், கொஞ்சம் சுகர், நாங்கள் வச்சுக்கிற சுகரை அதுக்குள்ளே போடுவோம். போட்டோம்னா சூட்டோடையே அது வந்து சுகரும் சேர்த்து கரையும் அதுக்குள்ளே. பாருங்க, இப்போ அது ரெண்டையும் சேர்த்து அதையும் ஒரு 1 மினிட் 2 மினிட் நல்லா வறுப்போம். இப்போ பாருங்க, நல்லா வறுபட்டு கொண்டு வந்துட்டு இதுக்குள்ளே நாங்கள் முதல் இது செய்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் ப்ளம்ஸையும் இதுக்குள்ளே போட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் இதுக்கு இப்போ டின்பால் விட போகிறோம். டின்பாலை விட்டு வடிவாக இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வறுபட்டு எல்லாமே வறுபட்டு நல்ல வடிவாக வாசமாக வந்துட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ளே மற்றது ஏலக்காய் பவுடரை இதுக்குள்ளே கொஞ்சம் நாங்கள் போடணும். அதை போட்டிங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும் லட்டுக்கு. நாங்கள் இந்த ஏலக்காய் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு தான் நாங்கள் இனி டின்பாலை இதுக்குள்ளே ஊற்ற போகிறோம். பாருங்க, எல்லாம் நல்லா வறுபட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்டுட்டுது. எல்லாம் சேர்ந்து சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி அதோட ஒன்று எல்லாம் வடிவாக மிக்ஸ் பண்ணப்பட்டு வறுபட்டுட்டுது. இப்படி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். சின்ன பிள்ளைகள் எல்லாருமே நல்ல வடிவாக விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியாக்களுக்கும் இந்த லட்டு விருப்பம். பாருங்கள், இப்போ நாங்கள் டின்பாலை அதுக்குள்ளே விடுறோம். டின்பாலை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் சேர்ற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கள். டின்பாலை விட்டுட்டு ஒன்றோடு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு அதுக்குள்ளே கொஞ்சம் பசுப்பாலையும் நாங்கள் விடுவோம். நல்லா பசுப்பாலையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களேன்னு சொன்னால் ரவா லட்டு ரெடி ஆயிட்டுது. இனி நாங்கள் இதை உருண்டையாக பிடிக்க போகிறோம். நீங்கள் வந்து உருண்டையாக கையாலையும் பிடிக்கலாம். சின்னல் எங்களுக்கு அம்மாக்கள் அந்த அங்கர் டின்னுக்குள்ளே ஒரு கரண்டி வரும், அதால் பிடிச்சி தந்து நாங்கள் சாப்பிட்ட ஞாபகம் இருக்குது. இங்கே அந்த கரண்டிக்கு வாய்ப்பே இல்லை. அதால் நாங்கள்
கையால் பிடிக்கிறோம் பாருங்கோ. இப்படி வடிவாக கையெல்லாம் கழுவியாச்சு. இப்படி வடிவாக உருண்டையாக நல்லா அமர்த்தி பிடிக்கணும். அப்போ தான் நல்லா இறுகி வரும். பாருங்கோ இப்படி நல்லா கையில் வச்சு நல்லா அடுத்து நல்லா அமர்த்தி பிடிச்சிங்களா நல்ல பதமாங்களுக்கு லட்டு வந்திருக்கு. இப்படி உருண்டை அப்படிங்க. உங்களுக்கு என்ன கரண்டி இருந்தால் கரண்டியால் பிடிக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட கரண்டி இல்லாட்டி கையால் உருட்டி பிடிக்கலாம். பாருங்க உங்களுக்கு அவ்வளோ அழகான சூப்பரான லட்டு வந்திருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து நாங்கள் இனிப்புகள் எல்லாம் அளவாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு போடலாம். பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.